என் பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி வடிவேலாம்பாளையம், தொண்டாமுத்தூர் பிளாக், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். இன்று நான் பேசப்போவது என் சுற்றுப்புற தூய்மை பணி என்ற தலைப்பில். நாம் வாழும் இடம், வீடு, தெரு, பள்ளி, பூங்கா இவையெல்லாம் நம் சுற்றுப்புறம். இந்த சுற்றுப்புறம் சுத்தமாக இருந்தால் நம்முடைய உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும். அதனால்தான் பழமொழி ஒன்று சொல்லப்படுகிறது, தூய்மைதான் கடவுளுக்கு சமம். தூய்மை ஏன் அவசியம்? தூய்மை என்பது நம் அழகுக்காக மட்டுமல்ல, அது நம் ஆரோக்கியத்திற்கும் உயிருக்கும் பாதுகாக்கும். குப்பை எங்கும் எரித்தால் கொசு, ஈக்கள், நோய்கள் ஏற்படும். அது நம்மையும் நம்மை சுற்றியவர்களையும் பாதிக்கும். ஆனால் சுற்றுப்புறம் சுத்தமாக இருந்தால் நம்மை சுற்றி இயற்கை அழகாகவும் காற்று சுத்தமாகவும் இருக்கும். நாமும் மகிழ்ச்சியாக ஆரோக்கியமாக வாழ முடியும். என் தூய்மை பணி, நான் தினமும் என் வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்கிறேன். குப்பை எதுவும் தரையில் வீசாமல் குப்பை தொட்டியில் போடுகிறேன். என் பள்ளியிலும் நண்பர்களுடன் சேர்த்து பள்ளி வளாகத்தை சுத்தமாக வைத்துக் கொள்கிறோம். எந்த பேப்பரும் சாக்லேட் கவரும் தரையில் போட மாட்டோம். எங்கள் ஆசிரியர் சொல்வார், சுத்தம் செய்வது ஒரு வேலை அல்ல, அது ஒரு நல்ல பழக்கம். அதை நான் தினமும் மனதில் வைத்துக் கொள்கிறேன். நாம் செய்ய வேண்டியவை: குப்பையை எங்கும் வீசாமல் குப்பை தொட்டியில் போடுதல், பிளாஸ்டிக் பைகள் பயன்படுத்தாமல் துணி பைகள் பயன்படுத்துதல், நீரை வீணாக்காமல் இருப்பது, மரங்களை நட்டல், மற்றவர்களுக்கும் தூய்மையின் முக்கியத்துவத்தை சொல்லுதல். இவை சிறிய செயல்கள்தான், ஆனால் இந்த சிந்தனை தான் உலகுக்கு எடுத்து காட்டுகிறது. கிளீன் இந்தியா, கிரீன் இந்தியா. அந்த சுத்தமான இந்தியாவை உருவாக்குவது நம்மால் தான் சாத்தியம். நாம் ஒவ்வொருவரும் நமது சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைத்துக் கொண்டால் நம் ஊர் அழகாக மாறும், நம் நாடு ஆரோக்கியமாக மாறும். ஆனால் நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு வாக்குறுதி கொடுப்போம். நான் என் வீட்டையும் பள்ளியையும் சுற்றுப்புறத்தையும் சுத்தமாக வைத்துக்